நம்ம மக்களுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை உயிர்ப்போட வச்சிருக்கிறதுல பட்ஜெட் கார்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. இப்போ எல்லாரும் வாங்குற மாதிரி 5 லட்சம் ரூபாய் விலைக்குள்ள இருக்க 7 கார்களை ஒரு வீடியோல போட்டு உங்களுக்காகவே எடுத்து வந்திருக்கோம். என்னென்ன கார் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7வது இடத்துல சிட்ரன் C3 கார் இருக்கு. முதல்ல வெளியானப்போ 7 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் விலையில தான் இந்த கார் இருந்துச்சு. ஆனா கடந்த சில வருஷங்கள்ல சரியா போகல அப்படிங்கறதால இதோட விலையை சிட்ரன் நிறுவனம் ரொம்பவே குறைச்சிருச்சு. இப்போ 4,99,000 ரூபாய் அப்படிங்கிற தொடக்க எக்ஸ்ஷோரூம் விலையில தான் இந்த ஹேட்ச்பேக் கார் விற்பனை ஆகிட்டு வருது. நல்லா விற்பனை ஆகலன்னா இந்த காரை நான் மட்டும் ஏன் வாங்கணும்னு நீங்க கேக்குது. இந்த கார் சரியா விற்பனை ஆகாததுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸ். கம்மி விலை கார் தானே அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்கள் அடிப்படையா ஒரு கார்ல எதிர்பார்க்கிற சில வசதிகளை கூட தொடக்கத்துல இந்த கார்ல சிட்ரன் கொடுக்காம இருந்துச்சு. ஆனா கடந்த சில வருஷங்கள்ல இது மாறி இருக்கு. இன்னொன்னு, போதுமான ஷோரூம் இல்லாதது. இந்த காரை நீங்க வாங்கணும்னு நினைச்சா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது சிட்ரன் ஷோரூமை தேடி கண்டுபிடிக்கிறது தான். அதை செஞ்சுட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஓரளவுக்கு சரியா பண்ணிட்டு ஷோரூமை நிறைய திறக்க மறந்துட்டாங்க. மத்தபடி இது ஒரு தரமான கார் தான். இந்த கார்ல 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், அப்புறம் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் 2 இன்ஜின் ஆப்ஷன்களை சிட்ரன் கொடுத்திருக்கு. இந்த காரை வாங்குறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசனா இந்த இன்ஜின்கள் தான் இருக்கும். 2 இன்ஜின்களும் செம ஸ்மூத், ரீஃபைன்மெண்ட்டும் செமையா இருக்கும். காரை என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணுவீங்க. 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னாலும் அது தொடக்க நிலை வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் விலை தான். நல்ல வசதிகளோட ஆன்ரோடு பிரைஸ் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். 6வது இடத்துல மாருதி சுசுகியோட வேகனார் ஹேட்ச்பேக் இருக்கு. இப்போ இந்தியாவில் அதிகம் பேர் வாங்குற ஹேட்ச்பேக்ல ஒன்னா இந்த வேகனார் கார் இருந்துட்டு வருது. மிடில் கிளாஸ் வாடிக்கையாளர்கள் அப்புறம் முதல் முறை கார் வாடிக்கையாளர்களோட முதல் சாய்ஸா இந்த வேகனார் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரை 4,99,000 ரூபாய் முதல் 6,84,000 ரூபாய் வரையிலான எக்ஸ்ஷோரூம் விலையில மாருதி விற்பனை செஞ்சுட்டு வருது. புதுசா ஒரு காரை வாங்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த வேகனாரை சூஸ் பண்ணலாம். இந்த காரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கிய காரணமா இதோட பிராக்டிகாலிட்டி தான் இருக்கும். சிறிய ரக கார்கள்லயே உள்ளுக்குள்ள நல்ல இடவசதி இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற ஒரே கார் இதுதான். அதுக்கு காரணம் இதோட உயரம். காருக்குள்ள அடைச்சு வச்ச ஃபீல் இருக்காது. வீட்டுல வயசானவங்க இருந்தா அவங்களுக்கு கார் உள்ள ஏறுறதும் இறங்குறதும் கூட மத்த பட்ஜெட் கார்களை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த காரை வேண்டாம் சொல்றதுக்கான காரணம் பெருசா எதுவும் இல்லை. இந்த டால்பாய் ஹேட்ச்பேக்ல 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல், அப்புறம் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் அப்படின்னு 2 இன்ஜின் ஆப்ஷன்களை மாருதி கொடுத்திருக்கு. 2 இன்ஜின்களோடையும் மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் 2 விதமான கியர் பாக்ஸ் தேர்வும் இருக்கு. இதோட CNG பவர் ட்ரெயினும் இருக்கு. இந்த கார் 6 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஆன்ரோட் விலையில தொடங்கி நாம வாங்கலாம். 5வது இடத்துல மாருதி சுசுகியோட செலரியோ ஹேட்ச்பேக் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக மைலேஜ் கொடுக்குற கார்னா அது இந்த செலரியோ தான் சொல்லலாம். மாருதியோட மத்த பட்ஜெட் கார்களும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னாலும் அதை விட 1ல இருந்து 2 கிலோமீட்டர் வரை அதிக மைலேஜ் இந்த செலரியோ கொடுத்துட்டு வருது. 4,70,000 ரூபாயில இருந்து 6,73,000 ரூபாய் வரையிலான எக்ஸ்ஷோரூம் விலையில இந்த பட்ஜெட் ஹேட்ச்பேக் காரை மாருதி விற்பனை செஞ்சுட்டு வருது. இந்த கார்ல 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படிங்கிற ஒரே ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனை மட்டும்தான் மாருதி கொடுத்திருக்கு. இதோட CNG பவர் ட்ரெயினும் இருக்கு. இந்த செலரியோ CNG வெர்ஷன் தான் கிலோவுக்கு 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கறதா மாருதி குறிப்பிட்டு வருது. இதோட பெட்ரோல் இன்ஜின் லிட்டருக்கு 27 கிலோமீட்டர் வரையில மைலேஜ் கொடுக்கறதாவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கு. 5,70,000 ரூபாய் அப்படிங்கிற ஆன்ரோடு விலையில தொடங்கி மாருதியோட மைலேஜ் பட்ஜெட் ஹேட்ச்பேக் காரை நாம வாங்கலாம். மாருதியா இல்லாம வேற ஏதாவது கார் சொல்லுப்பான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இருக்கு டாடா டியாகோ. 4,69,000 ரூபாயில இருந்து 8,55,000 ரூபாய் வரையிலான எக்ஸ்ஷோரூம் விலையில இந்த டியாகோ ஹேட்ச்பேக் காரை டாடா நிறுவனம் விற்பனை செஞ்சுட்டு வருது. மாருதி ஹேட்ச்பேக் அளவுக்கு இல்லைனாலும் இந்த டியாகோ கார் இந்தியாவில் இப்போ ஓரளவுக்கு நல்ல விற்பனையவே பதிவு பண்ணிட்டு வருதுன்னு சொல்லலாம். சமீபத்துல தான் இந்த காரை புது அம்சங்களோட டாடா மேம்படுத்தி இருக்கு. இப்போ இந்தியாவில் பட்ஜெட் விலையில நல்ல பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த சேஃப்டியான ஒரு கார் வேணும்னா அதுக்கு இந்த டாடா டியாகோவை நம்ம சொல்லலாம். டாடா இதை கிராஷ் டெஸ்ட் பண்ண விதத்தை பார்த்தா மற்ற கார்கள் நமக்கு வாங்கவே தோணாது. அப்படி ஒரு கார் இது. இந்த கார்ல 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அப்புறம் CNG பவர் ட்ரெயின் ஆப்ஷன்களை டாடா கொடுத்திருக்கு. 2 பவர் ட்ரெயின்லயுமே மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 2 கியர் பாக்ஸ் தேர்வுமே இருக்கு. இந்த லிஸ்ட்லயே CNG பிளஸ் ஆட்டோமேட்டிக் காம்போ இருக்க ஒரே கார் இந்த டாடா டியாகோ தான். இந்த காரையும் 5,70,000 ரூபாய் அப்படிங்கிற ஆன்ரோட் விலையில தொடங்கி நாம வாங்கலாம். பட்ஜெட் கார்கள் பிரிவுல மாருதிக்கு டஃப் கொடுத்த ஒரு கார் மாடல் தான் இதை நாம சொல்லலாம். அது வேற எதுவும் இல்ல, ரெனோ குவிட் தான். ஒரு 10 வருஷங்களுக்கு முன்ன ஹேட்ச்பேக் கார்கள் இந்தியாவில் ரொம்ப பிரபலமா இருந்தப்போ மாருதி போலவே கம்மியான விலையில ஆனா வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கிற அம்சங்களோட இந்த குவிட் கார் மூலமா ஒரு குத்துச்சு ரெனோ. இதை இப்போ 4,53,000 ரூபாய் முதல் 5,61,000 ரூபாய் வரையிலான எக்ஸ்ஷோரூம் விலையில ரெனோ விற்பனை செஞ்சுட்டு வருது. இந்த கார்ல 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் ரெனோ கொடுத்துட்டு வருது. CNG ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னாலும் மாருதி மாதிரி ஃபேக்டரி ஃபிட்டட் கிடையாது. மாறா டீலர்கள் மூலமா வேணுங்கிற வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் CNG கிட்ட ரெனோ ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சமீபத்துல தான் இந்த குவிட் ஹேட்ச்பேக்கை ரெனோ அப்டேட் பண்ணிச்சு. மாருதியோட கார்களுக்கு மாற்றா வேற நிறுவனத்தோட கார்
வாங்கணும்னு கேட்கிறவங்க இந்த குவிட் ஹேட்ச்பேக் காரையும் கன்சிடர் பண்ணலாம். 5,50,000 ரூபாய் அப்படிங்கிற ஆன் ரோட் விலையில தொடங்கி இந்த ரெனோ ஹேட்ச்பேக் காரை நாம வாங்கலாம். இரண்டாவது இடத்துல மாருதியோட ஆல்டோ K10 ஹேட்ச்பேக் கார் இருக்கு. ஒரு காலத்துல பட்ஜெட் கார்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்த கார் விற்பனையிலையும் கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு. இப்போ எஸ்யூவிகளோட ஆதிக்கம் அதிகமாயிட்டனால இதோட விற்பனை குறைஞ்சிருக்கு. பட்ஜெட்ல ஒரு கார் வாங்கணும் இல்ல முதல் முறையா ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆல்டோ K10 ஒரு அற்புதமான தேர்வு. இப்போ 3,70,000 ரூபாய் முதல் 5,45,000 ரூபாய் வரையிலான எக்ஸ்ஷோரூம் விலையில இந்த காரை மாருதி விற்பனை செஞ்சுட்டு வருது. ஆன்ரோடு பிரைஸே 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வேணும்னா நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய கார் இதுதான். 4,50,000 ரூபாய் அப்படிங்கிற ஆன்ரோடு விலையில இந்த ஹேட்ச்பேக் காரை நீங்க வாங்கலாம். இந்த கார்லயும் மாருதியோட மத்த பட்ஜெட் கார்கள்ல இருக்க அதே 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தேர்வுகளோட பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஆல்டோ K10 காரோட சிஎன்ஜி வெர்ஷனும் 4,82,000 ரூபாய் அப்படின்னு 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளான எக்ஸ்ஷோரூம் விலையில தான் விற்பனை செய்யப்பட்டு வருது. முதல் இடத்துல மாருதியோட எஸ்பிரஸோ ஹேட்ச்பேக் இருக்கு. இந்தியாவிலே இப்ப ரொம்ப கம்மியான விலை கொண்ட கார் அப்படின்னா அது இந்த எஸ்பிரஸோ தான். 3,50,000 ரூபாய் அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் விலையில தொடங்கி இந்த காரை இந்தியாவில மாருதி விற்பனை பண்ணிட்டு வருது. ஆல்டோவை போலவே இந்த காரையும் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளான ஆன்ரோட் விலையிலேயே நாம வாங்க முடியும். ஹேட்ச்பேக் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மினி எஸ்யூவி போலான டிசைனை தான் இந்த காருக்கு மாருதி கொடுத்திருக்கும். இந்த கார்லயும் அதே 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் சிஎன்ஜி பவர் ட்ரெயின் காம்போவோட கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஹை ரைடிங் ஹேட்ச்பேக் காரும் கூட. மத்த ஹேட்ச்பேக் போல இல்லாம சீட் கொஞ்சம் உயரமா இருக்கும் அப்படிங்கறதால ரோட நல்லா பார்க்க முடியும். அது இந்த காரோட முக்கியமான இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். அளவுலயும் ஆல்டோவை விட கொஞ்சம் பெரிய காரா தான் இந்த எஸ்பிரஸோ இருக்கு. அதனால தாராளமா நம்பி வாங்கலாம். இந்தியாவில இப்போ கம்மியான விலையில கிடைக்கிற 7 கார்கள் இவைதான். இதுக்கும் கம்மி விலையில வேணும்னா நீங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு தான் போகணும். இங்க குறிப்பிட்டிருக்க விலைகள் எல்லாமே வசதிகள் குறைவா இருக்க அடிப்படை வேரியன்ட்களுக்கானது தான். அதனால கூடுதல் வசதிகளோட கார் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்க விலையோட 2 ல இருந்து 3 லட்சம் ரூபாயை கூடுதலா சேர்த்துக்கோங்க. இன்னும் பிரீமியமான வசதிகள் கொண்ட கார் வேணும் அப்படின்னா குறைந்தபட்சமா 10 லட்சம் ரூபாயில இருந்து தான் அது தொடங்கும். இது போல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஆட்டோமொபைல் செய்திகளையும் தகவலையும் தெரிஞ்சுக்க நம்ம மோட்டார் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.